விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானி குழும முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியும் தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அம்பலப்படுத்தப்பட்டது. ஆனால் அது கண்டும் காணாமல் அனைவராலும் கடந்து செல்லப்பட்டது அதிர்ச்சியாக இருந்தது. மீண்டும் ஊடக வெளிச்சத்திற்கு அது வந்திருக்கிறது என்பதை கவனிக்கிற போது ஜனநாயக சக்திகள் இது தொடர்பான விவாதத்தை, உரையாடலை பெரிய அளவிலே முன்னெடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதானி போன்றவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை, ஊழல் முறைகேடுகள் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதுபோன்ற அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது, உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இது தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ரமேஷ் சிதராமனிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ நீங்க திருமாவளவன் பேட்டி அளித்ததையும் பார்த்திருப்பீங்க. அதானி குழுமத்தின் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. நீங்க ஏற்கனவே சொல்லும் போதும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் உடனடியாக விசாரணை நடத்தணும். ஆனால் இப்போ பொறுப்பு மத்திய அரசு தானே சார் இருக்கு. இதுக்கும் அவங்க தெளிவுபடுத்தலாமே, உடனடியாக விசாரணை நடத்தி இல்ல செய்யணும்னு சொல்றேன்னா. ஏன்னா இது இல்லைன்னா நம்ம எந்த இதுங்கிறத விட நாம் திரும்பவும் சொல்லக்கூடியது, சாமானியர்களின் பணம் தான் இந்த எக்கானமியை தூக்கி நிறுத்துதல் நம்ம சொல்றோம். சாமானியர்களுடைய முதலீடு தான் இந்த பங்கு சந்தையில் உள்ளது. கடந்த காலங்களில் நீங்க ஹர்ஷத் மேத்தா விவகாரமா இருக்கலாம், கேட்டான் பாரேக் விவகாரமா இருக்கலாம், இதுல எல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அந்த மாதிரியாக இதுல எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் இழப்பு ஏற்பட்டது, நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தில் அது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம்ங்கிறதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இதுல இந்த சான்ஸுங்கிறத நம்ம எடுக்கவே முடியாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம எந்த காலத்திலும் சரி, என்னை பொறுத்தவரை இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணாம ஒரு லாங் டேர்ம் குரோத்ங்கிறது இருக்கவே முடியாது. இப்போ இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கு. இதுவரை சேமிப்பை தான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சேமிப்பு இல்ல, அவர்கள் கையிருக்கக்கூடிய பணத்தை கூட, ஏன்னா இப்போ பொருளாதார சூழலில் இருக்கக்கூடிய நிலைமையில என்னதான் வெளியில இவர்கள் மார்க்கெட் கொண்டாலும் பொருளாதார சூழல் நிலைங்கிறது ஒரு சரியான நிலை இல்லாததுனால கையிருக்கக்கூடிய பணத்தை வேகமா இது பண்ணும். சிட் ஃபண்ட் மாதிரியான விஷயங்கள் எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு போறாங்க. அதுலயும் என்ன பேங்க் என்ன திருட்டுத்தனம் பண்றாங்க, உங்களுக்கு தான் 3 வருஷம் போட்டு வைக்கிறீங்க, 5 வருஷம் போட்டு வைக்கிறீங்க, உங்களுக்கு தான் டாக்ஸ் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க லாபத்தை பண்ணிருக்காங்களோ அதுல பாதிக்கு மேலே கூட பல நேரங்கள்ல ஒரு சில வங்கிகள், தனியார் வங்கிகள், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா அந்த பணத்தை ப்ராசஸிங் ஃபீ இல்லைன்னா இந்த ஃபீ அந்த ஃபீன்னு சொல்லிட்டு திருட்டு கொள்கிறார்கள்னு நான் சொல்லலாம். அப்படியான இருக்கக்கூடிய செயல நம்மளே நேரடியா பங்கு சந்தையில முதலீடு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலீட்டாளர்கள் போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பலத்த அடி ஏற்படுதுனாக்க அது ஒரு நம்மளுடைய பொருளாதாரம் மட்டும் இல்ல, இந்த நாட்டின் நலனுக்கும் ஒரு சரியான விஷயமா இருக்கக்கூடியது. இது ஒரு முறைப்படியாக விசாரணை செய்யப்பட வேண்டும். ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வச்சோ இல்லைன்னா அது இல்லைன்னா கோர்ட் இதுலயோ இதை எப்படி அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுக்க போறாங்க, அதை எப்படி விசாரிக்க போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஹிண்டன்பர்க் அறிக்கையால் பல முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை இழந்திருப்பதாகவும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தீங்க. நன்றி திரு பிரவீன் சக்கரவர்த்தி, ரமேஷ் சிதராமன் இருவருக்கும். செபியும் கூட இதற்கான விரிவான அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் கூர்ந்து பார்க்கலாம்.